இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த நல்ல மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் சாட்சி கொடுத்த தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் ஆபிரகாம், மோசேயை குறித்து கர்த்தர் கொடுத்ததான சாட்சிகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் சாட்சி கொடுத்ததான ஒரு தேவ மனிதனாக விளங்குபவர் அவர் யோபு. யோபுவை குறித்து கர்த்தர் கொடுத்ததான சாட்சி என்ன, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை ஒரு வித்தியாசமான கோணத்திலே இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். யோபுவை குறித்ததான சாட்சி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இது அடங்கி இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் கூட மறுபடியும் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பெரியமானவர்களே, யோபுவை குறித்து கர்த்தர் 3 சாட்சிகளை கொடுக்கிறார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறதான யோபு. இன்னைக்கு இதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். உத்தமத்தை குறித்து நாம் தியானித்திருப்போம், சன்மார்க்கத்தை குறித்தும் கூட அநேகர் நம்ம பேசி கேட்டிருப்போம். ஆனால் 3வது ஒரு காரியம், மிகவும் முக்கியமான ஒரு காரியம், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பார்வையில் பிரியமான ஒரு சாட்சியான காரியம். அது என்ன காரியம்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்தவராகிய யோபு. பிரியமானவர்களே, யோபு என்ன செய்தாராம்? பொல்லாப்பை விட்டு விலகி ஓடினாராம். வேதவசனம் எப்படியாக சொல்லுகிறது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பொல்லாப்பு நம்மை நேரிடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது பொல்லாப்புக்கு விலகி ஓடின யோபு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோபு பொல்லாப்பு தீங்கை கண்டு அவர் விலகி ஓடினாராம். இதற்கு ஆழமான அர்த்தத்தை நாம் தியானிக்க முடியும். பொல்லாப்பு என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாம் மூலமாய் செய்கிறதான தீங்கு, இது ஒரு விதமான பொல்லாப்பு. அதே நேரத்தில் மற்றவர் மூலமாய் நமக்கு வருகிறதான தீங்கு, இந்த ரெண்டுமே யோபுவனுடைய வாழ்க்கையிலே காக்கப்பட்டது. இந்த 2 காரியங்களுமே யோபுவனுடைய வாழ்க்கையிலே அது இல்லாமற் போனது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதை யார் சாட்சி கொடுக்கிறார்? ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொல்லாப்புக்கு நாம் விலகி ஓடுகிறோமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்து இருக்கிறோம், கிறிஸ்துவுடைய அன்பிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த அன்பு பூரணமாகும்படி நாம் நடக்கிறோமா? அந்த அன்பு பூரணமாகும்படி நாம் நடப்போமானால் பொல்லாப்புக்கு நாம் விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். இது எங்கே இருக்கிறது? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒருவருக்கு நாம் பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்போமானால் ஏன் அப்படியான ஒரு நினைப்பு வருகிறது? அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கும், அந்த அன்பின் சூழல் காணப்படாமல் இருக்கும், அந்த அன்பின் உறவு அறுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கு நாம் பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். இதே நேரத்தில் அந்த மனிதரும் அப்படிதான் நினைப்பார். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய அன்பிலே இருக்கிற நாம் அந்த அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம் சித்தமாயிருக்கிறோமா? மற்றவர்களை மன்னிக்கிறதான ஒரு குணம் நமக்கு இருக்கிறதா? யோபு யாருக்கும் பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்காத ஒரு மனிதர். அவர் வாழ்ந்த இந்த உலகத்தில் யோபுனுடைய சரித்திரத்தில் எத்தனையோ பேர், அவருடைய சொந்த சிநேகிதர்கள் கூட அவர்களுக்கு ஏதோதோ சொல்கிறார்கள். ஆனால் யோபு ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்பட்டதனால் யாருக்கும் பொல்லாப்பு செய்யக்கூடாது என்பதில் உத்தமமாய் காணப்பட்டதான ஒரு மனிதர். பாருங்க, வேதாகமத்தில் நான் வாசிக்கும் போது யோபு அவருடைய சொந்த பிள்ளைகளுக்காக கூட, ஒருவேளை அவங்க தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக கூட யோபு ஜபித்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களே, இன்னைக்கு இந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறதா
இருக்கிறதான ஒரு இருதயம். அப்போ அதுக்கு என்ன காணப்பட வேண்டும்? நம்முடைய இருதயத்திலே அன்பின் காணப்பட வேண்டும், அன்பின் சாயல் காணப்பட வேண்டும். மற்றவர்களிடத்திலே நாம் அன்பாக இருக்க வேண்டும். அதான் கலாத்திருக்கிற நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அன்பாக இருக்க வேண்டுமா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு எப்போ வரும்? நம்முடைய சுயாதீனத்தினால் நாம் அன்பு கூர்ந்தால் வராது, நம்முடைய சுயத்தினால் நாம் அன்பு கூர்ந்தால் வராது, மாம்சத்தின்படி நாம் அன்பு கூர்ந்தால் வராது. ஆவியோடும் உண்மையோடும் மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு வைக்க வேண்டும். அவர்களும் தேவனுடைய கிரியை, அவர்களும் தேவனுடைய படைப்பு, அவர்கள் என் சகோதரன், அவர்கள் என் சகோதரி என்கிறதான ஒரு அன்பு, ஒரு உள்ளார்ந்த அன்பு நமக்கு காணப்பட வேண்டும். ஒரு மன்னிக்கிற இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு மன்னிக்கிற இருதயமும் அப்படிப்பட்டதான ஒரு மன்னிக்கிற அன்பும் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆண்டவருடைய பார்வையிலே நாமும் கூட சாட்சி பெறுவோம். ஆண்டவருடைய பார்வையிலே நாமும் கூட இவன் பொல்லாப்புக்கு விலகி நடந்தான், இவனுக்கு தீமையை செய்தவர்களுக்கு கூட இவன் தீமை செய்யவில்லை என்கிறதான ஒரு எண்ணம், என்கிறதான ஒரு சாட்சியை நாம் பெற முடியும். பிரியமானவர்களே, நாம் ஆவியிலே நடப்போமானால் மாம்சத்தின்படி நாம் பாவம் செய்ய மாட்டோம், மாம்சத்தின்படி மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டோம். ஒருவேளை அப்போ இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வருகிறது, ஒருவேளை பழி வாங்குகிற எண்ணம் வருகிறது, மற்றவர்களுக்கு எதிராக நினைக்கிறதான ஒரு எண்ணம் வருகிறது, எனக்கு இவங்க இப்படி செய்துவிட்டார்களே என்கிறதான ஒரு மூர்க்க குணம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஆவியின்படி நடக்கவில்லை, நாம் திருச்சபைக்கு செல்கிறதுல பிரயோஜனம் இல்லாமல் காணப்படும். பிரியமானவர்களே, நாம் போனால் மாத்திரம் பத்தாது, அந்த வார்த்தை நமக்குள்ளாக வர வேண்டும். இந்த மாம்ச சிந்தை நமக்கு இருக்கும்போது ஆவியின் சிந்தையாகிய வார்த்தை நமக்குள்ளாக வராது, அன்பு நமக்குள்ளாக வராது, பொல்லாப்பு நம்மை விட்டு விலகாது, நாம் மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய நாம் தேடிக்கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, இந்த மாம்ச சிந்தையை நாம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவோம், ஆவியின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்வோம், அன்பின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்வோம். யோபு எப்படி உண்மையும் உத்தமும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறோமாய் நடந்தது போல நாமும் அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பொல்லாப்புக்கு நாம் விலகி ஓட வேண்டும். அப்போ இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த உலகத்தில் ரொம்ப பொருத்தமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பொல்லாப்பு எதனால் நடக்கிறது என்று சொல்லி பாருங்க. 1 பேதுரு 3:10 உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், அதாவது யோபுவை போல சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொள்ள கடவன். பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா? இன்றைக்கி நம்மளமாய் மற்றவர்களுக்கு பொல்லாப்பு எப்படி நடக்கிறது? நம்முடைய நாவினால் நடக்கிறது. நம்முடைய நாவு தான் மற்றவர்களுக்கு விரோதமாக அநேக நேரத்தில் பொல்லாப்பு செய்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய காரியத்தை குறித்து நாம் ஈடுபடுவோமானால், மற்றவருடைய காரியத்தில் தேவையில்லாமல் நம்ம போய் பிரச்சனை செய்வோமானால் அதற்கு காரணம் நம்முடைய நாவாக தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி நாவை அடக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் காத்துக்கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான யோபுவுக்கு கொடுத்ததான ஒரு சாட்சியை நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட சித்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியாக இருக்கிறோமா? மற்றவர்களை மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறோமா? மற்றவர்களை மன்னித்து விட்டீர்களா? யார் யார் இடத்துல அன்பின் சிந்தை காணப்படாமல் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கி அன்பின் சிந்தை நம்மிடத்தில் வேண்டும், ஒரு ஐக்கியம் நம்மிடத்தில் வேண்டும், மற்றவர்களிடத்தில் உறவாடுகிறதான ஒரு தன்மை நம்மிடத்தில் வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதிந்து வைத்து யோபுவுக்கு சாட்சி கொடுத்த ஆண்டவர் நமக்கும் சாட்சி கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமீன் சுவாமி. யோபுவுக்கு சாட்சி கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ சாட்சி கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறாய், உமக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறாய் நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியங்களில் பொல்லாப்போடு நாங்கள் உறவாடி கொண்டிருக்கிறோம் அந்தந்த காரியங்களை நீர் எங்களுக்கு காட்டும்படியாக செபிக்கிறோம். அது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆவியான நீ அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.